மருமகள் வருபோல் தோடுகிறது. நான் எப்படி கூறுவேன், எப்படி கூறுவேன்? இறைவா இறைவா. மாமா என்னாச்சு மாமா? ஏன் இப்படி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள்? என்ன மாமா நடந்தது? என்ன உனக்கு கூறுவேன், எப்படி கூறுவேன், எதை சொல்லுவேன்? நல்லதை சொல்வானா, நடந்தவற்றை சொல்வேனா? என்ன நடந்ததோ அதை அப்படியே கூறுங்கள் மாமா, ஏற்றுக்கொள்கிறேன். உன்னையும் இரு பேர குழந்தைகளையும் என் மகன் கொல்ல சொல்லி எழுதியிருக்கிறான். அவர் எது செய்தாலும் எங்களது நன்மைக்காகத்தான் இருக்கும். அப்படியே செய்யுங்கள் மாமா. விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறாயே, இருந்தாலும் பிள்ளை கொள்வதற்கு எனக்கு மனமில்லை. ஆனால் அந்த அரச கட்டளை மீறாமல் என்னால் இருக்கவும் முடியாது, மீற முடியாது. எனவே உன்னை வனப்பகுதியிலே விட்டு விடுகிறேன் அம்மா. பேசித்துக் கொள்ளுங்கள், பேசித்துக் கொள்ளுங்கள். என் மருமகளையும் 2 பேர குழந்தைகளையும் வனப்பகுதிகளை விட்டுவிட்டு என்ன செய்கிறார்களோ, எப்படி இருக்கிறார்களோ, காட்டு மிருகங்கள் இருக்குமே, என்ன செய்வேன்? தந்தையே, ஏன் பதறிக்கொண்டு உணர்ந்து இருக்கிறீர்கள்? என்ன நடந்தது? வெற்றி வாகை சூடியிருந்த உங்கள் மகனை ஆரவார தழுவி அள்ளி அரவணைக்க வேண்டாமா? ஏன் இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள்? நீ செய்த செயலுக்கு உன்னை தலைமையில் வைத்து தூக்கித்தான் கொண்டாட வேண்டும், கொண்டாட வேண்டும். அப்படி ஒரு செயலை அல்லவா செய்து இருக்கிறாய். அப்படி என்ன செய்தேன்? சற்று விளக்கமாக கூறுங்கள், பதறமாக கூறுங்கள். பதட்டமாக இருக்கிறது. தாய் இல்லாத பிள்ளை என்று உன்னை செல்லமாக மாலிலும் தோளிலும் போட்டு வளர்த்தேன். உனக்கு வேண்டிய எல்லாம் பெற்றுக் கொடுத்தேன். என்ன விரும்புகிறாயோ அனைத்தையும் பெற்றுக் கொடுத்தேன். உன் விருப்பப்படித்தானே இந்த ஞானத்தை உனக்கு திருமணம் முடித்து வைத்தேன். ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? உன்னிடம் என்ன நடந்தது? பல முறை கேட்டுத்தானே இதை செய்தேன். அப்படி இருக்க இப்படி ஒரு இளைய செயலை செய்தாயடா மனையனே. உனக்கு பேச வேண்டாம், எனக்கு படபடை இருக்கிறது. என்ன நடந்தது? எப்படி உனக்கு மனம் வந்தது? என்ன நடந்தது? இந்த ஓலையை அனுப்பியது நீதானே? படி படி, நன்றாக படித்து ரசித்துக்கொள். என்னுடைய தந்தை சிமயன் மகாராஜாவுக்கு பிளவேந்தர் எழுதிக் கொள்வது, நான் வருவதற்குள் ஞானத்தையும் 2 குழந்தைகளையும் காட்டிலே கொண்டு போய் கொன்றுவிட வேண்டும். இது என்னுடைய அரச கட்டளை. தந்தையே, தந்தையே, இதில் இருக்கிறவாது ஏதாவது செய்து விட்டீர்களா? உங்களது புத்தி வேலைத்து விட்டதா? நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டார்கள். பல பெண்களை கண்டு மமதையாகிவிட்டாய் என்பது தெரிகிறது. பாருங்கள், என்னுடைய மையக்கும் நமது நாட்டு மையக்கும் அயல்நாட்டு மையக்கும் வித்தியாசம் தெரியவில்லையா? எனது கையெழுத்துக்கும் அயல்நாட்டார் கையெழுத்துக்கும் வித்தியாசம் தெரியவில்லையா? ஐயோ, என்ன நடந்தது? ஏது நடந்தது? என் கண்ணே, என் ஞானம், என் குழந்தைகள், என் மனைவி எங்கே? சென்று விடுங்கள், எனது முன்னாளிக்காரி, சென்று விடுங்கள், சென்று விடுங்கள். என்ன செய்வேன்? என் அன்பு களஞ்சியவே, என் பாசமுள்ள ராசாத்தி, மாணிக்க கோபுரமே, என் கண்ணே மரகத தோரணமே.
மிருகத்தில் என்ன நடந்தது என்று தெரியவில்லையே. யார் இந்த பாதக செய்தை செய்கிறார்கள் என்று தெரியவில்லையே. ஐயோ, இந்த நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கா இப்படி சோதனை? அதிமோசம் போய்விட்டேனே, நான் அதிமோசம் போய்விட்டேனே. காணவில்லை, மதியை இழந்து விட்டேன். என்ன செய்வேன்? இந்த கானகத்திலே எங்கு காண்பேன் என்று தெரியவில்லையே. மயக்கமாக இருக்கிறது, மழமெல்லாம் சோர்வாக இருக்கிறது. மதிமோசம் போன நடி ஞானோ, மதிமோசம் போன நடி, மதிமோசம் போன நடி ஞானோ, மதிமோசம் போன நடி, மதிமோசம் போன நடி ஞானோ, மதிமோசம் போன நடி. அதோ அந்த அடர்ந்த காடு இருக்கிறது, அங்கும் காணவில்லை என்றால் எனது வாழால் என் தலையை நானே கொய்து அங்கே மடித்துவிடுவேன். மாதாவை எல்லாம் உங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். கன்றி எதுவுமே தெரியாது, எல்லாம் அறிந்தவள் நீதானே அன்னையே. தன்னை வேறி உன்னையன்றி ஆறுதலை யார் தருவார்? இதை இறக்கி வச்சு நிலைமை கண்களே அதாவது இதை கொஞ்சம் ஏத்துக்கப்பா ஐயா அதாவது சரி, 2 குழந்தைகளை கழகத்தில் வைத்துக் கொண்டு நான் மட்டும் இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேன். என்னம்மா பாவம் செய்தேன். 2 குழந்தைகளும் பசியாக ஆடுகிறார்கள். மாதாவே
மாதாவே வாங்கடா இங்க வா. மாதாவே கருணை கருணை காட்டுங்கள் தாயே. அம்மா ஞானம், அன்னை மேரி வந்திருக்கேன், திரும்பிப்பார். உனக்கு கரங்களை தருகிறேன், உன் குழந்தைக்கு அப்பம் தருகிறேன்.